முடி வெட்டுறேன்டாம் ஒரு ஆளுக்கு ஒரு 1500 முடியுமே. அம்மா மொன்றியல்ல இருந்து என்ன தம்பி இப்படி உடனடியாக நான் பயன்பு வேண்டாம் காசு மாற்றிக்கோ அப்படியே 3 பேர் முடி வெட்டுங்க. ஓ எனக்கு நித்திரையும் பெரியலே. ஐயோ ஓ இதை அழுது கண்ணுங்களை 2 மணி வெளியில் வந்து நான் இந்த கண்ணத்தை ரைட் அதானா முக்கியமாக யது என்ன மாதிரி வெட்டுறான்றதை நீங்கள் பார்க்கலாம். எதுவும் இந்த முகம் வந்துட்டு என்ன மாதிரி மாற போடுறாங்க படியாக காட்டுறாங்க மூத்த இருக்கா எது என்ன மாதிரி வெட்டோன்னு சொல்லு. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு ஒரு காட்டை வந்து வெளியாக போகிறோம் நாங்கள். காட்டு அமேசான் காடு. அப்போ மற்றும்படி ஒரு மாதத்தில் ரெண்டு தடவை வெட்டுறோம் என்ன. சரி சரி அண்ணன் உண்ட தலையில் கை வைக்காங்க க்ளோஸ் போடாமையா முழு உரையில் என்ன குளிப்பு குறையில் போன ஒரு வெட்டைக்க முடியும் எனக்கு முழு வேலை. அப்போ இப்போ உங்களா சொன்னது அரைமத்தியாக தான் இருப்பீங்க சொன்னது. எத்தனை வருஷம் இப்போ ஒரு ஆள் சாயலை இப்போ இயற்கையாள சுருள் தான் மேலேயும் தான் கீழேயும் தான் 2 சுருள் தான் எல்லாம் சுருள் தான். ஆனால் கீழே கொஞ்சம் சுருள் கொஞ்சம் கூட ஒரு பக்கத்தாலையும் குறை வேண்டிய ஆளு காட்சிகள் அது கும்பலையெல்லாம் ஓய் செல்வாக்கு கும்பம் அவன் ஆள் பயங்கர வித்தியாசம். பழக்க வழக்கம் எல்லாம் வித்தியாசம். கல் தான் குடிப்பான் அது வந்து தனிப்பன கல் தான். ஆனால் ஸ்டெடி அனுப்பி அது உடம்புக்கு நல்ல தனிப்பன கல் தான் குடிப்பான். கல்லும் கருவாடும் இருக்கணும். அம்மா கல்லும் கருவாடும் மனசில் துன்பம் துயரம் இல்லாதவங்களுக்கு தான் அந்த இது வரும். சரி படுத்து பிரண்டா அனுத்துறதா என்ன உருளைக்கிழங்கு இருந்துட்டீங்களே. இது வந்து மூக்குள்ள இருக்கிற சாமான். இது வந்து க்ரீமா க்ரீம் சில இடத்த மீன் மழை பெய்யும்னா அது உண்மையாது. ஆனா சில மீன் மழை இருக்கண்டே என்ன மீன் இழுத்துருக்குமோ சூரியன் போகுது அதோட சேர்ந்து மீனும் போயிருக்குண்டா. அப்போ அந்த மீன் அங்கே உயிர் வாழ்ற தண்ணி அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீர்திருத்த நிலையத்துக்கு. சீர்திருத்தம் என்ன மூல சீர்திருத்தம் இல்லை முடி சீர்திருத்தம் சரிதானே. அப்போ உண்மையிலேயே என்ன சொல்கிறது வெளியில் சொன்னால் நீங்கள் பொய்யன்று நினைப்பீங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் தெரியும். அப்போ இவ்வளோ நாளும் நாங்கள் முடிவெட்டாமல் இருந்ததுக்கான காரணமே வந்து நான் தெரியும் அப்பாண்ட ஆப்ரேஷனுக்கும் அப்படியும் இப்படியும் காசில் எல்லாம் அது இதுன்னு சொல்லி சிறவழிஞ்ச ஆளை உண்மையிலேயே முடிவெட்டுறேன்டாம் ஒரு ஆளுக்கு ஒரு 1500 முடியுமே. இன்றைக்கு 3 பேருக்கும் 4500 5000 கிட்ட வேணும். அப்போ என்ன வகையில் இதை வெட்டலாம் கொள்ளலாம்னு யோசிச்சு கொண்டு இருந்த நிலைமையெல்லாம் நேற்று அந்த வீடியோ போட்டினாங்களே என்னண்டு 4 எங்களுக்கு பர்த்டேண்டு. அப்போ போட்ட கையோட தெரியும் தானே போட்டா நீ ஆக்கள் எதுவும் இப்படி சர்ப்ரைஸ் அப்படி இப்படி செய்வினம் தானே அதுக்காண்டு தான் நான் வீடியோ போடுறேன் அவ்வளோங்க தானே. அப்போ அப்படி போட்ட இதை இதவே அடித்தாடா. இப்போ ஒரு அம்மா மொன்றியல்ல இருந்து என்ன தம்பி இப்படி உடனடியாக நான் பயன்பு வேண்டாம் காசு மாற்றிக்கோ அப்படியே 3 பேர் முடி வெட்டுங்க. ஓ எனக்கு நித்திரையும் பெரியலே. ஐயோ ஓ அப்போ ஏன் பயன்பு வாங்கிட்டு கேட்க 3 பேரை முடி வெட்டி எல்லாம் வேண்டி போட்டு எலுமெண்டா ஒரு ஃபேஷியல் கிளீனப்புகள் மாதிரி அப்படியே செஞ்சு விடுங்கன்னு சொல்லியா ரெண்டு சொல்லி சொன்னால் உண்மையிலே எனக்கு இதை அழுது கண்ணுங்களை 2 மணி வெளியில் வந்து நான் இந்த கண்ணத்தை வச்சு ரைட் அதானா கண்ணத்தை வச்சுட்டு வர நீ கேட்ட ஏண்டாண்டு. அப்போ நான் இதை சொல்லிக்கொள்ளையிலாதான்டா இது ஒரு சின்ன விஷயம் தானே. அப்போ சொல்லிக்கொள்ளையிலாதான் அந்த எங்களோட உணர்வுகளை புரிஞ்சு அந்த அம்மா அனுப்பினா பாரு உண்மையிலேன்னு அவள் அந்த பேரை கட்டாயம் சொல்லி ஆகணும். மங்களேஸ்வரி குலசிங்கம் இதான் இருப்பா அது தான் நான் ஒரு ஆன்சர் பண்ணு. ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு தேனா கால் பண்ணிகிட்டே ஆன்சர் பண்ணுன்னு சொல்லி வைக்க
வீட்டையும் இந்த ஒரு கோல் ஒன்று வந்துச்சு, இது அவசரமாக ஒரு கேங்கில் வர சொல்லி போனால் அதில் ஒரு சின்ன இஷ்யூ உண்டு. ஸோ அதை வந்துட்டு ஓகே பண்ணி வச்சுட்டு இப்போ தான் வலுக்கிட்ட நாங்கள் அதால் வந்துட்டு நிறையவே டைம் ஆகிடுது. மதிய சாப்பாடும் இல்லை. ஸோ எனிவே பரவாயில்லை. நாங்கள் இப்போ வந்துட்டு முடிவெட்டுறக்காண்டி 3 பேரும் வந்துட்டு போகிறோம் சலூனுக்கு. ஏன்னு சொன்னால் இனி நாளண்டைக்கு யார் வாராங்களோ இல்லையோ தெரியாது, இருந்தாலும் பிறந்த நாளுக்கு சரி வந்துட்டு கொஞ்சம் பிள்ளைகள் மாதிரி இருக்கணும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு போகிறோம். இன்றைக்கும் வந்துட்டு நாங்கள் ஹெல்ப்பிங் செய்ய போகணும்னு வலுக்கிட்டு எல்லாமே வந்து குழம்பி போச்சு டைமிங் எல்லாமே. பார்ப்போம், சிலவில் வந்துட்டு டைம் சரி வந்தால் நாங்கள் மறுபடியும் வலுக்கிட்டு போவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு இது சம்மந்தமாக தான் வந்துட்டு அப்டேட் பண்ண முடியும். சரிதானே? அப்போ என்ன சொல்கிறோம் வந்துட்டு நல்ல மூடோடு இருந்து நாங்கள் வந்து நல்ல ஜோக்காக வந்து கொஞ்சம் வீட்டை ஒரு சின்ன இஷ்யூவால் வந்துட்டு வீட்டை இஷ்யூன்ற உடனே பெருசாக ஒன்றும் யோசிச்சுடாங்க. வளமையாக சும்மா குடும்பங்களுக்குள்ளே வர சின்ன சின்ன ஒரு பிரச்சனையெல்லாம் அதை இப்போ சால்வ் பண்ணி வச்சுட்டு நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம். சரிதானே? அப்போ அது ஒரு பாட்டு படிக்கண்டா. அப்போ என்ன நீ இல்லை நடந்து வச்சு பாட்டு ஒன்று இடண்ணா பேரஞ்சோமா இருக்கான் போயிடா. அவன் வேறு இங்கே சிந்தனையில் இருக்கான்டாப்பா. நடுவு கோடாப்பா தெரியும் இல்லைடாப்பா ஆளை. தெரியல என்ன இது இப்போ நாளண்டைக்கு வந்துட்டு பிறந்த நாளண்டைக்குள்ளே வந்துட்டு வீடுகளை கொஞ்சம் லாஸ்தி பண்ணணும். அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் செய்ய இருக்குது. எல்லாம் காலம் பிழைச்ச மாதிரி நேற்றும் வந்து ஃபுல்லாக மழை குழப்பிட்டுது. இனி இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் வந்துட்டு இப்போ நேரம் 2 மணியாக போச்சு, அரைவாசி நேரம் முடிஞ்சுது. இனி இரவுக்குள்ளே என்ன செய்கிறன்றதும் எங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு சலூன் அண்ணாக்கு திருப்பி கால் பண்ண அவர் சொன்னார் சாப்பிட போகிறேன், நாளைக்கு வாங்க உண்டு. நான் சொன்னேன், ஐயோ அண்ணா சாப்பிட மட்டும் போகிறாங்க, ப்ளீஸ் எங்களுக்கு ஒருக்கா இதை முடிச்சு தந்துட்டு போங்கன்னு சொல்லி. அப்போ சொன்னேன், சரி பரவாயில்ல வாங்க கிருஷ்ணா, நான் சாப்பிட போயில நிற்கிறேன், உங்களுக்கு வட்டி போட்டு போவோம் அப்படின்னு சொல்லி. அப்படி 4 மனுஷரை எல்லா இடமும் தெரிஞ்சு வச்சுருக்குதாலே என்ன கட்டாயம் அதான் ஏதோ ஒரு வகையில் என்ன. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் வந்துட்டு எங்கே போனாலும் சரி, என்ன இடத்துக்கு போனாலும் வேறு ஒரு ஆளாலும் தெரிஞ்ச ஒரு ஆளாக நிற்கிறதால உண்மையிலேயே ஒரு பெரிய உதவி தாப்பா. இப்போ சலூன் கூட வந்துட்டு இப்போ நாங்கள் அவர்கிட்ட தான் பெற்றுனாங்க நெல்லியடியில் வந்துட்டு தயானேன்னு சொல்லி ஒரு நல்ல மனுஷன் வந்து. அதே மாதிரி வந்து கவிதா சார் செண்பகமன்னிட்டு விட்டுறீங்களே, அது அவருடைய கடை பூட்டு. அப்புறம் ஒரே கடையில் நான் அப்படி சொல்லிக்க அப்புறம் நிற்பாங்களே இல்லை யாராவது ஒரு ஆள் தான் அவருண்டேன்னா. அப்போ வந்து அவருடைய கடை வீட்டு பருத்தி துறையில். அப்போ அதால் கவிதாசும் பாரர் வந்து அது யார்கிட்ட விட்டுறீங்க? அங்கே நிற்கிற ஒரு பொடியான், அங்கே நிற்கிற ஒரு பொடியான்ட்டே என்ன. அப்போ பார்ப்பேன் நாங்கள் எலுமென்னு சொன்னால் முடி வெட்டுறது இருக்கா ஃபனியாக காட்டு எலுமென்னு சொன்னால் காட்டுறோம். சரிதானே? வெட்டுறதுகளை வந்து காட்டலாம். முக்கியமாக எது என்ன மாதிரி வெட்டுறான்றதை நீங்கள் பார்க்கலாம். எதுவும் இந்த முகம் வந்துட்டு என்ன மாதிரி மாற போடுவாங்க படியாக காட்டுறாங்க மூத்த இருக்கா. ஓய் இல்லை திருப்ப பலாப்பழமாக இருக்கு. மற்றது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த முடிவெட்ட போடுறீங்க வந்துட்டு மசாஜ் போடுவீங்க தானே, அது வந்து ஓகே. ஆனால் அந்த நெட்டி முறிக்கிறேன்னு சொல்லி செய்வாங்க தானே, அது வந்து இப்போ எல்லோரும் வந்துட்டு சரியாக செய்வாங்கன்னு இல்லை. ஒரு சில பேர் வந்துட்டு நெட்டி முறிக்கக்குள்ளே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விசை வருமானு சொன்னால் நிரம்பேதம் இழுத்துன்னு சொன்னால் அப்படியே அப்புறம் இப்படி நிற்க வேண்டி வந்துடும். ஸோ அதால் அதில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொள்கிறேன்னு இல்லை. என்னையும் வந்து கடைசியாக பேர் வந்துட்டு இது செய்யட்டும் உண்டு. நான் வந்து சொல்லுவேன் வேணாமன்னு சொல்லி. அப்போ அவர் என் பயம் உண்டா இல்லை பயம் இல்லை எதுக்குடா இப்போ அதை முறிக்கிறதால இப்போ என்ன வரப்போகுது? ஒன்றும் வர போகிறது இல்லை. நான் என்ன லொக்கா அடுத்தோன்னு கொஞ்சம் உலகினண்டாடுற இல்லை தான் யோசிச்சு பாரு. இந்த அந்த புள்ள சொல்லி கொண்டு வந்து இந்த கிருஷ்ணா மாமா கையை காட்டுறேன் அடியப்பா கழுத முட்டை பள்ளிக்கூட பிள்ளைடாப்பா. இரவு தாயோட இருந்து பாப்பாளோட வீடியோ என்ன நீ பேய் அரைஞ்ச மாதிரி இந்த யோசனை பிள்ளை இங்கே போகிறேன் ஒரு பக்கத்தில் போயிட்டு. இல்லை ஓன் நீ வேறு யாரை பின்ன மீட் பண்ணோன்னு ஏசம் தான் யோசிப்பேன். அதை விட இப்போ ஓன் கவிதாசை கேட்குறேன். அதுதான்டா பஸ் இல்லை அது சரி ஓன் யோசனையால் போகிறது. ஓ ஏதோ சீக்கிரக்குள்ள தான் போகுது இவன் கொஞ்சம் அடியில் இறங்கி தான். அக்கா கொஞ்சம் ஸ்லோ பண்றேன் கிடையாது என்ன கண்டா சாது ஆறா ஸ்லோ பண்றேன். ஐயோ பெட்ரோலிக்க வந்துட்டுண்டா உண்டா பெட்ரோல் இல்லை. அம்மா பெட்ரோல் இல்லை அடைச்சமாக கிடந்தது. வண்டி விழுத்தா சரி அப்படியே நிற்க வேண்டியா. ஆளை பாரு ஆளை காட்டு சம்டைம் வீடியோ பார்த்தா பார்க்கட்டுமா யோகிப்பட்ட அப்புறம் வீடியோ பார்த்தா கமெண்ட்ஸ் பண்ணாரு ஐயோ மாமா என்னைய போட்டுட்டாரண்டு.
ஆள் ஒரு சின்ன ஆள் அப்போ ஆள் கண்டுட்டு கேட்பக்குள்ளே மேபி அந்த காரம் தெரிஞ்சிருக்குமல்லோ அதால் ஆக்களையும் தெரிஞ்ச உடனே வந்து ஆள் தாய்க்கு சொல்லி கொண்டு போகிறோம் அப்படி பின்னால் நாங்கள் தான் பாரோம்னு சொல்லி இப்போ டைமுக்கு ஒரு இந்த முடியையும் பட்டி முடிச்சா மதியத்துக்குள்ள இந்த அலுவல் எல்லாம் முடிச்சா நம்ம மற்ற அலுவலை பார்க்க போகலான்னு இருந்தேன். மதியத்து அதுதான் எல்லாம் இது முடியே இப்போ 3-4 மணியா அப்போ 4 மணி எங்க 4 கூட தான் வரும். இந்த இப்போ 2 மணி 4 மணி இது ஏதாவது இதுக்கு ஒரு 4 பார்க்கலாம். இனி குளிச்சு மொழி சாப்பிட்டு விடுவாருன்னா அம்மா 5000 என்ன அப்போ ஒன்றும் செய்யல அப்போ இந்த கடவுளே எல்லாம் வந்துரு அப்போ இனி நாளைக்கும் நேரத்து கிளம்ப மாட்டேன் அப்போ நாங்கள் கடவுளே இனி சாப்பாட்டு சாமான் அதை இதை வாங்குறேன்னு சொன்னேன். இனி வீடு இல்லாமல் இருக்கு அம்மா பண்ணி க்ளீன் பண்ணணும். அப்படியே யாழ்ப்பாணம் போயே ஆகணும். நைட்டுக்கு என்னன்னா போயே ஆகணும். ஒரு சில வேலையே கிடக்கு. அழுவா காட்டு செலவா காட்டு பசி வேற வந்துட்டு அருவாக்கம் வயிற்றுக்குள்ள எரியுது. என்ன சாப்பிட்டாங்க டீயும் அரைவாசி ஊற்றி விட்டு. ஐயோ நாங்கள் மதியம் இல்லை சாப்பிட்றோன்னு வந்தாங்களே என்ன கரெக்டாக போதே அதுதான் நான் பார்த்தேன் என்னடா பசிக்குதுன்னு. தலைவர் எங்களுக்காண்டி காத்திருக்கிறீங்களா? சரியா உண்மையா பெரிய உதவியா? அடே தம்பி என்ன இவனே இருக்கா மண்டையை காட்ட வெட்டுறது இருக்கா பம்பையில் என்னென்ன சொல்லி வெட்டுறான்? கடைக்கு ஓடர் கூடட்டுமா இங்கே அப்போ தான் ரோல் பண்ணி இருப்போம் எல்லாருக்கும் சாப்பிடுவோம். நான் அனுப்புகிறோம் எங்கே இப்போ போகிறேன் நீ வெட்ட இவ்வளோ நெஞ்சோடும் அது என்னங்க வெட்டோன்னு சொல்லு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி ஒரு காட்டை வந்து வெளியாக போகிறோம் நாங்கள். காட்டு அமேசான் காடு. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கு மலிங்கா மாதிரி. ஆனால் நேற்று ஒரு கதைச்ச விட்டணும் நல்லா இருக்கா விட்டு வேணாமண்டு. அப்போ எனக்கு சரியில்லையா அப்போ அது இப்போ ஆக்கள் 5-6 பேர் வராங்க பிறந்த நாளுக்கு அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் மனுஷன் மன்னிக்கணுமெண்டுக்காண்டி கோல் வருதானே ஒரு கண்ணில் நீர் கசிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டார்ட். அப்படி தான் என்னையும் காட்டுறேன் எப்படி மாறுது மோம் எப்படி மாறுதுன்னு பார்க்குறேன். இந்த மாதிரி 1 மாதத்துக்கு மேலே வருமே நான் வட்டி 24 அண்டை ஓட்டினாங்க என்ன செய்து தானே 4 1 மாதம்டா. அப்போ மற்றும்படி 1 மாதத்தில் 2 தடவை வெட்டுறோம் என்ன. சரி சரி அவர் இல்லையா 2 கால் வருதானே? சரி நீங்கள் போவால் வேறு கணக்காக இருக்குமா என்ன? நீ நல்லா லோட்டில் ஓடுங்க. ஓய் அந்த போன் அடே தலைமை முடிவெட்டே நான் போன வைண்டா உன்னை பற்றி என்ன ஃபோன் எடுத்து அந்த முடி வெட்டுறதை காட்டுறது அங்கே காட்டுவாங்க அந்த காட்டின ஃபோட்டோ எனக்கு இருக்கா பாப்போம் இருக்கா காட்டு இப்போ சர்ச் பண்ணி காட்ட அப்புறம் கிட்ட வந்து ஓய் என்ன மாதிரி இந்த க்ரௌண்ட் வேலையில் வரா இல்லையோ அதான் பரவாயில்ல. அண்ணன் வேண்ட தலையில் கை வைக்காங்க க்ளோஸ் போடாம ஒரு முழு இல்லை என்ன குளிப்பு குறைவு போன ஒரு வட்டேக்க முடியுனாக்கு முழு இல்லை. ஓ கொழும்பு அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு வந்து இப்போ உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து சொன்னான் இல்லையாண்ணே இப்போ வீடியோ பார்க்குறீங்க தானே ஆள் ஓகே. இப்போ உண்மையாக அந்த மெட்டாவோட ஒப்படைக்குள்ள ஆள்கிட்ட வயசுக்கு உண்மையிலே நல்ல ஸ்டடி என்ன சரி மன தைரியம் தான் முக்கியம். அது ஆள்கிட்ட இருக்குது பிரச்சனை இல்லாத ஆள். ஓ மனசுடைய விட்டால் படம் முடிஞ்சு. கவிதாசன் ஆள் இல்லை மற்ற நேரம் இல்லை காணா ஏடா ஆள் வந்துடுமாண்ணா நேரம் இல்லை ஆனால்
அக்னியை முடியோட பார்த்தா ஒரு 30 வயசு பொடியன் மேடம். ஆ அரிச்ச மலரழகி. தானே விடிய சாப்பிட்டு வந்து நாங்கள் விடிய சாப்பிடையும் இல்லைன்னு நான் விடிய சாப்பிடாம இப்படி இங்கே வந்து வட்டி போட்டு மதியம் போய் சாப்பிடணுன்னு பார்த்தா சின்ன பிரச்சனை போட்டு பின்ன 24 அதால் சுணக்கம் போய் அப்படியே முடிச்சு போட்டு இப்போ உங்களுக்கு அடிச்சாரு. நான் வர்றேன்னு சொல்லி போட்டு நான் உங்களுக்கு வந்தேன் சரியாக 2 நிமிஷம் தான் நின்றுருப்பேன். நான் அங்கே நின்றான். நாளண்டைக்கு பிறந்த நாளுண்டு பின்ன பின்ன அதுக்கு ஞாயிறு பூட்டலை நீங்கள் நாளைக்கு மேலே விலை அதுதான் அதுதான் அதான் சனிக்கிழமை இஞ்சியங்கிறோட இருக்கும்ல. அன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தா அந்த நெட்டி முறிக்கக்குள்ளே அவன் எனக்கு அந்த கழுத்து நிரம்பு தண்டி விட்டு இருந்தது. எங்கேடாப்பா? இந்தியா மற்றது ஒன் கவிதாசி சொன்ன இல்லை ஃப்ரான்ஸில் யார் ஒரு ஆளுக்கு என்ன இருந்து அது பழக்கம் தெரிஞ்சாக்கள் செய்யணும். அதுதான் ஆனால் இப்போயே கொஞ்சம் லுக் அதனால என்ன சொல்கிறேன் லுக் இல்லை அப்பா ஏன் பேசுவான் ஒரு 6 மாதம் குறைஞ்சிருக்கு வயசு ஃபுல்லாக அதான் ஃபுல்லாக வட்டி முடியும் அப்படின்னு 2-3 வயசு குறையும் 17-18க்குறாங்க. அப்போ இப்போ உங்களாம் சொன்னது அரைமத்தியம் தான் இருப்பீங்க சொன்னது எத்தனை வருஷம் இப்போ இப்போ ஆள் சாயலை இப்போ எத்தனை வருஷம் இப்போ சரி இப்போ என்ன வட்டி குடல் எல்லாம் சுருக்கெடுத்தது குடல் கொஞ்சம் இல்லையா 2 சுகம் தான் சாப்பாடு சரி அரமணிச்சியாக தான்டா இருப்பீங்கன்னு சொன்னேன். ஆளை காட்டுறக்கா ஆளை காட்டுறாப்பா ஆள் கட்டாயம் சாட்சி பெரிய சாட்சிடாப்பா அரமணிச்சியாக தான் இருப்பேன் டாக்டர் சொன்னாலும் இன்றைக்கு வந்து காய்ச்சல் மனதைரியம் தான் முக்கியம். அதோட பொதுவாக கண்டக்டர் வேலை செய்கிறாங்கக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பஸ்ஸில் போகிறதே ஒரு இதுதானே உயிரை கையில் பிடிச்சிட்டு போகிறவே தானே தெரியா ஆடிதான் ஒரு பிரச்சனை இல்லை சீட்டுகளே நான் ஒழிச்சு வேறு ஆள் சின்னம் தானே ஆனா முடலா அடுவ நடக்குதா அந்த முடி ஓடக்கூடாது உங்களுக்கு கொள்கை உங்களுக்கு முடியானா கொழுவுறதுக்கு அதுதான் இது கடும் வேலை கேமரைக்கு ஒவ்வொரு நாளும் முடிய காரணம் கோழி போடுறான் அவனை பாட்டை பயிர்த்து உங்களை பாட்டு இவனே ஹெல்மெட் தேவையில்லை
எதுவுக்கு முடி சுருட்டது இல்லைண்ணா அப்படியே சுருண்டு தான் கிடக்கு. நான் சுருட்டுறானே நோமலா. நீயும் இயற்கையாக சுருள் தான். மேலேயும் தான் கீழேயும் தான் ரெண்டும் சுருள் தான். எல்லாம் சுருள் தான். ஆனால் கீழே கொஞ்சம் சுருள் கொஞ்சம் கூட. டேய் நீ என்ன தாடி தான் சொல்ற? ஓ தாடி தான் சொல்றேன்டா. அதான் பிளக்கில் எவ்வளோ எப்படி கேட்டு பாருங்க. அதான் சொல்கிறேன். அடே கவிதாஸ், அப்போ இன்றைக்கும் நாங்கள் விளாக்குக்கு வீடியோ செய்ய போயிடலாம். அது வீட்டை போய் என்ன தேவைன்ற பார்த்து செஞ்சு போட்டு யாழ்ப்பாணம் போகணும் இல்லைண்ணா? என்ன அப்படி சாவச்சு கொடுத்து போங்க. உண்மையா? நீ பஸ்ஸில் போ. என்ன அலுவலன்னு சொன்னால் தான் கொண்டு வைக்கலாம். உனக்கு முடி வெட்டான் போல. அப்போ வெட்டினா அப்புறம் பேவடியாக வந்துட்டான்டா. அப்போ கொஞ்சம் வெட்டி கொண்டு போ. அவருக்கு இந்த குடியோர் மட்டும் அப்படி பாசியால காட்டணும் இல்லாட்டி ஆளுக்கு விளங்காது. சின்ன பிள்ளாடி இவன் அதுக்குள்ள வாரா. அப்பா ஒரு ரோல் திண்டோன்னா சத்தத்தை பார்த்தீங்க. அது ஆள் பசியெல்லாம் காய்க்காந்தி. டே யார் அக்னி போனவரை நாங்கள் வெட்டேக்க நீ பட்டினியாடா? நம்ம இல்லை ரொண்டத்தில் விடணும். ரொண்டதான் நாளே ஒரு மாதம் இல்லையா? ஓ ஒரு பேசம் போகும்போது நான் வெட்டினா 23 என்ன 24 2 நாள் கிடக்குடாப்பா. 28 நாள் ஓட்டி 24 வெட்டினாங்கண்டேக்குள்ள இப்போ 4 ஒரு மாதம். ஓ வெளிநாட்டில் முடி வெட்டுறது என்ன காசு என்ன? அதுவும் போக வெளிநாட்டில் அந்த முடி வெட்டுக்குள்ள பிழைச்சா அதுக்கு ஃபைனாமேடாப்பா. சரி. ஓ ஓமாடாப்பா அங்கே சொன்னேன் எல்லாம் இதுன்றாக்க $1 அங்குறோம் ஆமண்ட யூரோ ஆமண்டேன்னாப்பா. நானும் ஆஸ்திரேலியா நினைக்கக்குள்ள $165 தானே கொடுத்து வெட்டினேண்ணா. நீயா? ஓ மெல்பர்னில். நீ ஆஸ்திரேலியாவில் சின்ன வழியில இருந்தே முடி வெட்டுறீங்க? இல்லை அது ஜெயிலுக்கு இருந்த வேற விஷயம். இந்த முடி வெட்டக்குள்ள ஏன் ஜெயிலில் இருந்த என்ன காரணம்? போர்டர் கடக்குள்ள. ஓய் அதான்டா ஆஸ்திரேலியா சொல்ற காலம். இப்போ போர்டர் கடக்குள்ள ஆஸ்திரேலியா கனடாக்கு மாறக்குள்ள விளங்கு. ஆஸ்திரேலியா கனடாக்கு மாற போர்டர்னா நான் இதை சொன்னேன். ஏர்போர்ட் வழியா சொன்னேன். இல்ல ஆளுக்கு விட்டது. ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு அங்க 160 முடி வேற வெட்டிக்காரு. போர்டர் கடை கேட்கல முடி வெட்டிக்காராப்பா. இல்லை இப்படி ஏன் சொன்னா இது ஜோக்கன்னு விளங்கணும். அதுக்காக தான் ஆப்ரேஷனுக்கு ஆக்கள் அனுப்பிக்க அழுது குளாரி அனுப்பக்கூடாது. விளங்குது அது அந்த இது வேற இல்லையான்னு இல்லை. ஆனால் ஆளை அனுப்பி போட்டு நாங்கள் அழுகிற வேறு விஷயம். ஆளை அனுப்பிக்க ஸ்டடியாக அனுப்பணும். ஏன்னா கடைசியாக இருக்கிற அந்த மனநிலை. ஓ நாங்கள் பிரச்சனை இல்லை, கதைச்சு அனுப்பி நாங்கள் வடிவா காய்ச்சி ஆள் நல்ல பாடி வச்சுருந்தோம். ஆள் ஆப்ரேஷன் போனால் மாதிரி போகலையா? இதையோ பெரிய ஆப்ரேஷன் நினைக்கல. ஆள் டக்கண்டு இந்த நல்ல மனுஷன் தமிழ் ஆள் தான் சட்டப்படியன். நல்லா கதைச்செல்லாம் செஞ்சு காசே வேண்டிய எங்கள்கிட்ட ஆப்ரேஷன் செஞ்ச காசு தண்டாசு வேண்டியில்லை. அவர் தான் மெயினாக செஞ்சது. அவரே தண்டாசு வேண்டியில்லை, ஆஸ்பத்திரி சார்ஜ் மட்டும்தான். அவங்க சிங்களவங்க அவங்க குறைக்க மாட்டாங்க தானே. இது எங்களை தெரிஞ்ச அடிப்படையில் ஆள் வேண்டியில்லை. தமிழ் ஆள் தான். ஆளை பார்த்தா டாக்டர்ன்றே சொல்லல. என்னை பார்த்தா சும்மா சாதாரண ஆள் மாதிரி தான். நான் மேலாக அதுக்கும் மேலாக கொஞ்சம் குறைக்கத்தானே வேணுமேண்ணே. ஆனால் இது கொஞ்சம் படிவாக இருக்க மாதிரி குருவி கூடுனேன். அது உண்டு நல்லா கிடக்கானா. அதுதான் ஜோசிக்கன்னு பார்ப்பேன். என்ன மாதிரி இந்த கடைசியில் கொஞ்சம் முடி கொண்டு எடுக்கணும். இப்படி எனக்கும் பேல குறைக்கிறது இல்லைன்னா அவன்டே மாதிரி விட்டுலாம். 2 அண்ணன் தம்பி மாதிரி. அடே அவிதாஸ் ஜாவச்சேரி இப்போ ஏன் போகிறேன்னு சொல்லாத பார்த்தா சர்ப்ரைஸையும் கொடுக்க போகிறாங்களா எனக்கு? அதில் என்ன விளக்கம்டா இப்போ எங்களுக்கு தெரியாமல் எங்களோட ஊருக்கு எங்கேயும் போய் ஒரு அடி வேணா அப்புறம் மரியாதை இல்லைடாப்பா.
இல்ல, அடிபடி போட்டாலும் நிற்க மாட்டாது அதில் 10 ரூபா தேடி. தேனை என்ன வைக்கிறீங்க தலைக்கு? இல்லை கேட்குறேன் சும்மா. ம் நல்லண்ணே. ஏன் சோட்டா விட்டுறீங்க? கொட்டு போடுவேண்டோ மொட்டை வச்சிங்களே. சரி சரி சரி. யாரு? ஓ இல்லை அதுதான். இல்லை சில பேர் நார்மலாக சோட்டா விட்டு வாங்கலேன். அதுதானே பார்த்துன்னு மொட்டை வச்சிங்களா? அப்போ இப்போ கிட்டடி இல்லையோ? அப்போ நாங்கள் வரைக்கும் முட்டை விளையாண்டீங்க. ஓ ஓ முட்டை எங்க இந்த ஆளுக்கு ஒரு இல்லையே. முட்டை வலிக்க எல்லா இடம் வந்து வலி பண்ணாங்க. மேலா கொஞ்சம் விட்டு தான் விட்டேன். அங்கே அவனை எடுக்க சொல்றான்டா. சரியா சைட்டால எடுக்க சொல்றான் டாடி. இல்லை இது ஏன்டா கொஞ்சம் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்க சொன்னேன். கவிதாசன் வகுத்த கண்ணாடியில் பார்க்க ஒரு 3 மாதம் கிடக்கு. 3 மாதம் இல்லை 2.5 மாதம். இல்லை ஆட்டோ ஓடிக்கணுன்றது மனுஷனும் மனுஷியும். ஓ புருஷன் பஞ்சாயமாக தான் வந்தவன். ஆக்கள் 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு. ஓ பேண்டை முன்பக்கம் சரி. அப்படியே பலூன் வந்துட்டு வழியில் ஏர் பேக். ஓ நல்ல அடி. அப்போ அந்த நடு முன் இதில் அடிக்கும் ஜாயிண்டில் அடிச்சா ஸ்டேரிங்குக்குள்ள அதை ஓப்பன் ஆகும். ஆட்டோக்கு அந்த அடி அடிச்சுக்காண்டா முன் கண்ணாடி ஃபைபரெல்லாம் நொறுங்கிட்டு அப்படியே முன்பக்கம் சிதைஞ்சிட்டா வேனுன்ட்டு. ஆட்டோ போட்டுது அங்கால வெள்ளத்துக்கு. நார்மல் அதுதான் அதுதான். அக்னிக்காண்டி எடுபட்டு போட கொஞ்சம் காட்டாரா? ஓ என்னன்னா இது சைட்டில் ஃபுல்லாக மொட்டை. சைட்டில் ஃபுல்லாக மொட்டை. ஓ முடியல சூப்பரவா. உங்கள்கிட்ட வரைக்குள்ள பொடியன் 15 ரூபா மெலிவா? இப்போ 15 ரூபா குடிக்கான். 10 சாப்பாட்டில் 15 ரூபா குடிக்கான். இனி வடிவண்டா அப்புறம் சும்மா வரைக்குள்ள பெரிய வடிவண்டு இல்லை. இங்கே வந்தால் அப்புறம் வடிவண்டா அப்புறம் பார்க்கணுமாப்பா. ஒரு பக்கத்தாலையும் குறை வேண்டில்லை. ஆளு காய்ச்சிகள் அது கும்பலையெல்லாம் ஓய் செல்வாக்கு கும்பம். இப்போ முடிவெட்டின குறையோட போகிறான் பஸ் வரி சாவச்சேரி. ஓ செல்வாக்கு இருக்கு. சாவச்சேரி பக்கம் போய் அம்பிட்டா சொல்ல தெரியல எனக்கு. ஆனால் அவன் தனியாக விட போக மாட்டான் லேஸில் பையன். அன்றைக்கு ரஃபிக் போலீஸ்காரன் மாதிரி ஒரு 5 சென்டில் தம்பி கதைக்கொண்டே நிற்கிறான் இல்லை. ஓ விட்டுட்டு போயாங்க உண்டு. அப்போ அந்த வகையில் அன்றைக்கு எங்கேயோ போகிறான்டே கூட எனக்கு சந்தேகமாக கிடக்கு. ஆனால் சில விஷயங்களுக்கு போகிறான் அண்ணன் தனிங்க. எல்லா விஷயத்தையும் உண்டா போயிதான். நாள் பயங்கர வித்தியாசம். பழக்க வழக்கம் எல்லாம் வித்தியாசம். கல் தான் குடிப்பான். அது வந்து தனிப்பன கல் தான். ஆனால் ஸ்டெடி அனுப்பி அது உடம்புக்கு நல்ல தனிப்பன கல் தான் குடிப்பான். கல்லும் கருவாடும் இருக்கணும். அம்மா பார்த்தீங்களா? கல்லும் கருவாடும். அது சில உறவு தானே. ஆளை பெருசாக அழிக்காது. என்ன கொஞ்சம் இந்த கொஞ்சம் மர கொஞ்சம் மணக்கும். மற்ற கல் வரி துள்ளு வரின்னு சும்மா 2 பாட்டை போட்டு வந்து அடிபட்டு படுத்துருவாங்க. ஆட்டம் உண்டு அவ்வளோந்த. என்ன இடக்கிட ஈரல்ல குத்தி அந்த களி எடுக்க வேண்டிய இருக்கா. நான் இப்போ 3 வருஷம் அடி தொடர்ந்து 3 வருஷம். அதுக்கு முதல் இது வேற சாமான் ஷொப்பிங்
இப்போ தனிப்பண கல் 3 வருஷத்துக்கு முன்னோட நீ அப்பாவும் பால்குடி வந்திருப்ப. அம்மா 5 வாரம் விஜய் ஓய் கொஞ்சம் குறைக்கலாம் போல முடி கூட குறையுது அதுதான். ஓ அடே அக்கனி உண்மையாக போகணுமே சார்ஜரி. ஓ 3 கிலோ ஒன்றா என்ன கதையை போடாம 3 கிலோ போகணும். ஓ இப்போ இது 12 மணி மேலே உண்டா கதை? மஜாஜ் இது டொனிக் எதான்னு பேரம் என்ன வெந்தயமோ? வெந்தயமும் இருக்கு பேரமும் இருக்கு. என்ன வித்தியாசம் உண்டு? இந்த டொனிக் கொஞ்சம் அந்த இதாக இருக்கும் என்ன? ஓ எட்டிவுத்தன்மையாக இருக்கும் என்ன? ஆள் நல்லா சாப்பிட்டு வந்து அதை நிறுத்த சொல்கிறேன். ஆளு ஆனால் உதறு வெறம் தெரியுமே. கண்ணை முடிவான நித்திர வராதப்பா ஒரு இருக்கும். அது ஒரு வெறம். மனசில் துன்பம் துயரம் இல்லாதவங்களுக்கு தான் அந்த இது வரும். சரி படுத்து பிரண்டா நிறுத்துறதா என்ன உருளைக்கிழங்கு இருந்துட்டீங்களே. இல்லை நான் நிறைய தரம் பார்த்துருக்கேன். 4 இதில் இருந்தாவது தான் விளையாட்டு. வேற என்ன இல்லை வேலையை தான் செய்யலாம் இல்லாட்டி படுக்க வேண்டியது. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா சும்மா இருந்தால் நித்திர வரான்னு சில பேர் தெரியுமே. அது அது ஆட்டு தலைக்கு போகிறேன்னா புரிம்பாக காசு கட்டோங்களாப்பா. நெஞ்சு கோத்து சாப்பிடையில தானே அதுதான். உனக்கு பட்டம் தெரியாது. பட்டத்தில் நேருக்குவா குடியாலுமே ரோட்டை பார்க்குறானே என்ன இவ்வளோ சத்தமாக போகுதுண்டு. ஓ பட்டி கலர் இல்லை தான் பட்டம் பட்டம் இல்லை தானே. ஓ பட்டி கலரில் பட்டம் இல்லை சும்மா அது ஒரு சில ஏரியாவுக்கு அதுவும் பாலாக்கொடி தான் ஏற்றுவாங்க. தொழுகையும் இல்லை படுகையும் இல்லை. ஒரு பட்டம் பெரிய பட்டம் ஒன்றும் இல்லை. சும்மா வாலாக்கொடி வந்த சந்திரமய பட்டம் தான் ஏற்றுவாங்க. பட்டது வெள்ள எடுத்து வைக்க போய் காட்டும் சாப்பிட்றதுலேருந்து சகலதும் பறக்கும். மேலே இறால்லேருந்து கனவாயிருந்து நண்டுலேருந்து தேர்லேருந்து தேக்கு எல்லாம் பறக்கும். சாவச்சேரி டிரெக்டாக பஸ் போகுமானா குறைவு பஸ் நான் 1 மணத்தியாவது கொண்டு அப்படி போகும். ஓமடா பஸ் குறைவு இருந்துட்டு அப்படி ஒட்டி போட்டு சார்ஜ் போனால் சிக்க. இது வந்து மூக்குள்ள இருக்கிற சாமான். இது வந்து க்ரீமா க்ரீம் விளக்குது அடி நீ போட போக விளக்குது. அந்த பகுதிக்கு போய் இதே அடிச்சு கோட்டை.
அடிச்சு போட்டு லைட்டாக கிரீம் கொண்டு போட்டு ஓ இப்படி இருந்தால் இப்படி அந்த அப்படின்னா அந்த குறைச்சாரு இல்லையா இந்த வீடியோ பிடிக்கபடியே அப்படி நெருப்பாக வேலை செய்கிறான். இந்த இமக்கோடு வலிக்கிறதாண்டா வெளில அங்கே கிரேம் வலிக்கிறேன். ஜதுவை பார்க்க எனக்கே ஆசையாடா முடிவெட்டினா அப்புறம் ஒரு பாட்டா அதுதானே பக்கம் அதுக்கு அதுக்கு தெரியல இல்லை இப்படி சொல்லி சொல்லி தான் நான் இப்படி இருக்கேன். சரி ஆடிக்கிறேன் பை வேலை முடிச்சு பேன வெளிநாட்டிலங்க நின்றீங்க முதல் கட்டால கனவசம் கட்டார் நாடு கொஞ்சம் சிக்கலேண்ணா ரூல்ஸ் ஆல் கூட என்ன பழகிட்டா ஓகே பக்கு என்ன அங்கே பார்க்கணும் ஸ்ரீலங்கான்னு இல்லாத எல்லா காலமும் சரியான பேர் என்ன குளிரும் அப்படி வருது ஹட்டாரில் சரி குளிருமா என்ன யூரோப் மாதிரி வருமா சரி நேற்று யூரோப்பில் ஸ்னோ கொட்டினா பரிசில் கடைஞ்சினோம் நேற்று சில இடத்த மீன் மழை பெய்யும்னா அது உண்மையா அது இங்கே இந்த ஆனால் சில மீன் மழை இருக்கண்டே என்ன மீனை இழுத்துருக்குமோ சூரியன் போகுது அதோட சேர்ந்து மீனும் போயிருக்குண்டா அப்போ அந்த மீன் அங்கே உயிர் வாழ்ற தண்ணி கேட்க போன சொல்லாம மழைக்கு தண்ணி வருது தானே அது அந்த தண்ணிக்கே வாழும் அதுதானே இந்த கேள்வியெல்லாம் கடுங்கேள்வியாக கிடைக்க இல்லை யோசிக்க வேண்டிய விஷயம் தானே மீனை ஒரு நிமிஷம் எடுத்து வழியில் விட்டா செத்து இப்போ மேலே போய் நின்று மீன் மழையாக வரண்டா என்ன கதையே படம் அதுவும் என்ன பெரிய பெரிய மீன் வளர்ப்பா சனமெல்லாம் கூடைய வச்சு கடை சிக்கலாக கிடக்கல சரியா ஏய் சாவச்சேரி போகணுமா அப்போ ஒன்று சரி பிக்மியை போட்டு போ சாவச்சேரி கண்டேக்க இப்படி ஒரு 1500 1700 மோட்டோ காருக்கு 3500 எடுக்கிறேன் யாழ்ப்பாணத்துக்கு சின்ன வயசாக இருந்தால் வேலைக்கு ஆள் தானே வேலையும் வேலான் இடத்தையும் அப்படி தான் வச்சுக்கான்
இது என்ன கிரீமன் அந்த மண் கிரீமன் அது ஆராட்டி அப்படியே தட்டி போட்டு போடா சாச்சரிக்கு வீட்டை போயிட்டு குளிச்சுட்டு போயிடா சுரங்க போயிடலாம் மின்னலு இதெல்லாம் அந்த பசி வந்தா அப்படித்தான் ஓ சரி அப்பா போகணும் ஓஃபா போச்சு பசிட்டு அதான் பெரிய உதவி இதானே சாப்பிடான்னு செஞ்ச பெரிய நன்றி அவசரத்துக்கானே அக்னியை பார்த்து இந்த தலைவர் தான் இப்படி வச்சிருந்து குளடன் மாதிரி வச்சுருந்துக்கு நசு மணியாக கிடக்குறேன் எவ்வளோதான் குடிங்கிறாப்பா குடிங்கிறாப்பா சாரி வா நான் ரைட் நன்றி சந்தோஷம் சந்திப்போம் பிறகு அண்ணா வேடு நாளைக்கு வர எத்தனை மணி தரப்பு இது கேள்வியப்பா அதானே திடீர்னு காய்க்கவும் பார்க்குவாங்க முடி வெட்டினா அவரு சின்ன வயசுல இந்த மந்தியில செலவுன்ற கண்ணாயண்டு நம்மட அவரு பேட்டி கட்டு ஓ அவர்கிட்ட போயிட்டு என்ன செய்யறேன்டா முடி வெட்டுறதுக்கு இப்படி இருக்கு எப்போ 15 வயசுல இப்படி இருக்கல எங்கட வண்ணன் சார் விஞ்ஞானம் படிப்பிக்கிறார் சரியா அவர் வந்தால் அப்படித்தான் முடி வெட்டி சேவ் எடுத்தா நான் பார்த்துருக்கேன் இப்போ முடி வெட்டிட்டா முடியை போண்டு வந்து அப்புறம் சேவ் எடுப்பார் சரி முடியை போண்டு வந்து அப்புறம் என்ன வேண்டா மசாஜ் பண்ணுவார் அப்புறம் முடியை போண்டு வந்து அப்புறம் க்ரீம் போடுவார் கொட்டை ஹோன் தான் பேர் அப்போ அப்போ போட்டு செய்கிறாங்கன்னு சொல்லியா அப்போ ஆனால் அப்போ அந்த டைமில் எங்களுக்கு ஒரு விருப்பம் மாதிரி இருக்கா நாங்களும் கைவியில் கொண்டு அந்த மசாஜ் ஒன்று போட்டு பார்க்கணும் அந்த மண்டைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி ஆனால் என்ன கொண்டு வரோம் 300 150 ரூபாங்க கணக்காக முடிவெட்டுறதுக்கு மட்டும் கொண்டு வர்றது சிலவில் 150 ரூபா 170 ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால் என்ன பிறடிக்க கொஞ்சம் முடிய வெட்டா விட்டு விடுறது 20 ரூபா கொடுக்கணுமே அதுக்காண்டி சொல்கிறேன் வெட்ட கொஞ்சத்தை வெட்டா விடுங்க வீட்டை அப்பா கொண்டு வெட்டுவோம்ண்டு அந்த மாதிரி அந்த டைமுகளில் இதுவும் ஒரு ஆசையில அப்போ சலூன் மாதிரியே மசாஜ் பண்ணணுமெண்டு அப்போ அந்த ஆசையிலும் இப்போ நிறைவேறிட்டுன்னு சொல்லலாம் அப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க பிள்ளைகள் மாதிரி இருக்கும் ஓய் அப்பா கிருத்தி குரோஸ் என்னடாப்பா ஓய் கும்பம் அது திடீர்னு காட்டிக்குள்ள இருக்கு இனி 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 வந்து இனி வந்து ஓ விடு 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 இருக்கா அப்படியா இல்லை இனி வந்து ஓ இனி வந்து அக்னி தேனு படிக்கும் ஆசை கதைய கேளு ஆசையில் நின்று ஆடுது குழிகள் பாரு அவளிடம் தேடினாளே அவதடம் மாறினாளே 2 மலை பாய்ந்ததாலே நெஞ்சம் கூடை சாய்ந்ததே படிக்கும் பாச கதைய கேளு ஆசையில் நின்று ஆடுது கிளிகள் பாரு கூட தடைகள் இல்லை கூச்சம் தடுப்பாரில்லை காதலே சரி அப்போ நான் முடிச்சுக்கொள்ளுமே நீ அதில் சலூன் வழியை எங்கேயாச்சும் தானே அண்ணாக்கும் தயாண்ணாக்கும் நன்றி அவனுக்கு பொடி எனக்கு பட்டின வேர்ந்து அவனுக்கு என்ன பெட்டை கதவுகளும் கேட்க மாட்டேங்கிறாடா அப்போ நீங்கள்
ஆச்சு அடுத்த மழை வர போல கடா பாப்பா ஒரு அலுவலும் பாக்கல என்ன உடுப்பு தோச்சு போட்டாண்டே கும்பமா சரி அப்போ அந்த அலுவலில் போயிட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் அப்டேட் நாங்கள் தாரோம் அப்போ இன்றைக்கும் ப்ளாக்கு இல்லை வீடியோ எடுக்க டைம் இல்லையாப்பா இன்னைக்கு கஷ்டமாடா உண்மையா நீ சாய்ச்சி போக மாட்டா இப்போ நம்ம விட்டது நம்ம இவன் சொல்லிட்டே கிடக்காடப்பா போகணும்ன்ட்டு என்னண்டா ஜெய் ப்ரோ நீ அப்போ ஓகே நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான நேரத்தில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோவில் சந்திப்போம் பாய்